Assalamu alaikum friends, welcome back to our channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு சூப்பரான அதே சமயத்துல ரொம்ப பழமையான ரெசிபி தான் பார்க்க போறோம். இது யாருக்கு தெரியும் அப்படின்னு கூட எனக்கு தெரியல. இது எங்க அம்மா செய்வாங்க. ரொம்ப சூப்பரா இருக்கும். இப்பயும் அம்மா தான் செஞ்சு காமிக்கிறாங்க. சோ வாங்க எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். இதுக்கு பார்த்தீங்கன்னா நான் பருத்தி கொட்டை எடுத்துருக்கோம். இது நார்மலா நாட்டு மருந்து கடையிலலாம் கேட்டிங்கன்னா தருவாங்க. ஒரு மாதிரி பஞ்சு அந்த மாதிரி இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதை ஒரு 200 கிராம்ஸ் எடுத்து நல்லா 2-3 வாட்டி வாஷ் பண்ணிவிட்டு அதை ஊற வச்சிடலாம். அது கூடவே பார்த்திங்கன்னா பச்சரிசி ஒரு 80 கிராம் அளவுக்கு எடுத்து அதையும் ஊற வச்சுக்கலாம். நல்லா அலசிட்டு இப்போ நான் காலையில் ஊற வச்சுருக்கோம். ஈவினிங் பண்ண போகிறோம் ஸ்நாக்குக்கு. ஸோ காலையில் ஊற வச்சுருக்கோம். ஸோ இப்போ ஈவினிங் ஆகிடுச்சு. இதை நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, பெரிய மிக்ஸி ஜார் இருக்கும் இல்லையா, இருக்கிறதுலே பெரிய மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம இதை பால் எடுக்க போகிறோம். நல்லா மிக்ஸியில் ஓட்டினீங்கன்னா நல்லா பால் மாதிரி வந்துடும். இங்கே பாருங்கள், இந்த மாதிரி திரியாக பால் மாதிரி வரும். இதை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம மிக்ஸியில் நம்ம தேங்காயெல்லாம் அரைப்போம் தெரியுமா, அரைச்சி பால் எடுப்போம் தெரியுமா, அதே மெத்தடு தான். ஒரு 2 வாட்டி எடுக்கலாம். ஒரு பருத்தி கொட்டை இதில் ஒரு 2 வாட்டி பால் எடுக்கலாம். ஆனால் இதை கண்டிப்பாக நீங்கள் ஊற வைக்கணும். ஊற வச்சு பண்ணால் தான் இந்த மாதிரி பால் எடுக்க வரும். ஃபஸ்ட்டு அதுலேருந்தே இந்த மாதிரி கொஞ்சமாக எடுத்திங்கன்னா ஃபுல்லாக இந்த மாதிரி சக்கை மாதிரி வந்துடும். இதெல்லாம் ஃபஸ்ட்டு எடுத்துருங்க. முடிஞ்ச அளவுக்கு கையாலே இந்த சக்கையெல்லாம் எடுத்துருங்க. எடுத்துட்டு ஃபில்ட்ரு பண்ணோம் அப்படின்னா ஃபில்ட்ரு பண்ணுறதுக்கு நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இந்த மாதிரி ஒரு பெரிய ஃபில்டராக வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். இது நாங்கள் அம்மா வீட்டுக்கு போகும்போது எல்லாமே கண்டிப்பாக எங்கள் அம்மா இது எங்களுக்கு செஞ்சு கொடுத்துருவாங்க. எங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும் எங்கள் வீட்டில் இது. ஸோ உங்கள் கூட ஷேர் பண்ணால் உங்களை யாருக்காச்சும் சில பேராவது இதை செஞ்சு ட்ரை பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ணி இன்றைக்கி அப்லோட் பண்ணுறேன். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. பாருங்கள், இந்த மாதிரி ப்ரௌன் கலரில் இருக்கும் பால். ஸோ மிச்சத்தையும் நம்ம பால் எடுத்து வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே பால் எடுத்தாச்சு. இது கிட்டத்தட்ட ஒரு 2 to 2.5 லிட்டர் அளவுக்கு இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அதை மிச்ச சக்கையை எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள். உங்கள்கிட்ட காட்டுறதுக்காக தான் எடுத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி பஞ்சு மாதிரி தான் இருக்கும். அதை நம்ம தூக்கி போட்டுடலாம். அது யூஸ் கிடையாது. ஸோ பால் எடுத்து வச்சாச்சு. இது கூட நம்ம சின்ன ஜாரில் நம்ம ஊற வச்சோம் இல்லையா, பச்சரிசி தான் எடுக்கணும். பச்சரிசியை நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி, நம்ம தோசைக்கெல்லாம் அரைக்க மாட்டோம், ஒரு மாதிரி மாவு மாதிரி, அந்த மாதிரி திரியாக இல்லாமல் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கலாம். ஸோ அதுவும் ரெடி ஆகிடுச்சு. இது வீட்டிலே சிம்பிளாக செஞ்சிடலாம். ஆனால் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப ஹெல்த்தியும் கூட. இது பார்த்திங்கன்னா நம்ம இன்றைக்கி செய்கிற அளவு ஒரு 12 to 15 மெம்பர்ஸ் கிட்ட ஒரு சூப் பவுலில் குடிக்கலாம். ஸோ அதனால் நிறைய குவான்டிட்டி தான் வரும். ஒரு அகலமான பாத்திரமாக, பெரிய பாத்திரமாக எடுத்துக்கோங்க. நம்ம எடுத்து வச்சுருக்க பாலை ஊற்றி நம்ம சிம்மில் வச்சிடலாம். இது கூட வந்திங்கன்னா அரோமாக்கு இந்த மாதிரி நம்ம சில ஐட்டம்ஸ் அரைக்கணும். சுக்கு, சித்திரத்தை அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூட பார்த்திங்கன்னா திப்பிலி, பிளாக் கலரில் இருக்கு இல்லையா, அது திப்பிலி. இது எல்லாமே நாட்டு மருந்து கடையிலே உங்களுக்கு கிடைக்கும். இது ஏலக்காய் ஒரு 8 ஏலக்காய் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். சுக்கு, சித்திரத்தை, திப்பிலி, ஏலக்காய் 3ம் போட்டு நீங்கள் நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். இது அப்படியே அரைச்சோம் அப்படின்னா இப்போ பார்த்தீங்கனாலே தெரியும், இந்த மாதிரி திரியாக இருக்குது. இந்த மாதிரி இருந்தால் வாயில் நம்மளுக்கு கடிபடும் போது நல்லா இருக்காது. ஸோ இது கூட ஒரு 2 to 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சேர்த்துட்டு நம்ம மிக்சியில் கிரைண்ட் பண்ணோம் அப்படின்னா நல்லா இந்த மாதிரி ஃபைன் பவுடராக நம்மளுக்கு கிடச்சிரும். இது பேலன்ஸ் இருந்துச்சுன்னா நம்ம டீ போடுவோம் இல்லையா, அதுக்கு இஞ்சிக்கு பதிலாக இந்த பவுட்ரு கொஞ்சமாக போட்டு கூட நம்ம கொதிக்க வச்சு குடிக்கலாம். அவ்வளோ சூப்பராக இருக்கும் இந்த பவுடரு. ஸோ இந்த மாதிரி நல்லா பவுட்ரு பண்ணி எடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்கன்னா இங்கே பருத்தி பால் நல்லா கைவிடாமல் கிண்டிகிட்டே இருங்க. கொஞ்சம் நல்லா சூடாகி பபிள்ஸ் வரும் இல்லையா, அந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சுருந்தோம் இல்லையா பேஸ்ட்டு, அரிசி மாவு பேஸ்ட் இருக்குல்ல, அதை இன்னும் கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா கட்டி இல்லாமல் கரைச்சிட்டு அப்புறமா இதில் ஊற்றி நல்லா கிண்டிக்கிட்டே இருங்க. கை விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். இல்லைனா அங்கங்கே பபிள்ஸ் ஃபார்ம் ஆகிற மாதிரி ஆகிடும், கட்டியாக ஆகிடும் அங்கங்கே. இப்போ இதுக்கு நம்ம சுகர் சேர்க்க போகிறது இல்லை, வெல்லம் தான். வெல்லம் பார்த்திங்கன்னா 1/2 கிலோ அளவுக்கு வெல்லம் எடுத்திருக்கோம். இந்த வெல்லத்தையும் நல்லா கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கரையாற அளவுக்கு மட்டும்
வந்து நம்ம கொதிக்க வச்சா போதும். ரொம்ப கம்பி பதம் அது மாதிரிலாம் வர தேவை கிடையாது. கரைஞ்சா போதும். இந்த மாதிரி கரைஞ்சி நல்லா வந்து கொதிச்சிட்ருக்கு. இங்கே பாலும் பார்த்திங்கன்னா வந்து ஓரளவுக்கு நல்லா ரெடி ஆகிடுச்சு, குக் ஆகிடுச்சு. இது கூட வந்து ஒரு ஹாஃப் ஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா வந்து நம்ம அரிசி மாவு போட்டோம் இல்லையா, அதனால் நல்லா திக்காயிடுச்சு. இங்கே வந்து கொதிச்சிக்கிட்டு இருக்கு வெல்லம். இந்த வெல்லத்தை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம இது கூட அப்படியே வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு 3/4 வந்து இது மாதிரி ஃபில்ட்ரு பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அதாவது இனிப்பு வந்து போதுமா அப்படின்னு பார்த்துட்டு நம்ம பேலன்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து ரொம்ப ஒரு ஆரோக்கியமான, ரொம்ப ஹெல்தியான ஒரு ரெசிபி. இது செய்கிறது பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தான். இந்த ஐட்டம்ஸ் மட்டும்தான் அரைக்கணும். மற்றபடி வந்து ரொம்ப இது வேலையே கிடையாது. கண்டிப்பாக வந்து எல்லாருமே ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ அது கொதிச்சிட்ருக்க டைமில் ஒரு 3 தேங்காய் பத்தை எடுத்து இந்த மாதிரி கிரேட் பண்ணி எடுத்துக்கலாம். நம்ம வந்து கிரேட்டர் இருந்தால் சீச்சும் எடுத்துக்கலாம். இல்லைன்னா மிக்சியில் வந்து 2 சுற்றி எடுத்துக்கோங்க. ஸோ இந்த கிரேட் பண்ண கோகோனட்டையும் அது கூட நம்ம வந்து ஆட் பண்ணிக்கலாம். எல்லாமே நம்ம வந்து சத்தான பொருள் தான் ஆட் பண்ணியிருக்கோம். ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து மந்த்லி ஒரு 2 அந்த மாதிரி கூட நம்ம வந்து செஞ்சு குடிக்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து ரெடி ஆகிடுச்சு. நம்மளுக்கு வந்து அந்த பால் எல்லாமே வந்து நல்லா வந்து சேர்ந்து நல்லா கொதித்து வரணும். இப்போ கடைசியாக பார்த்திங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா பவுடரு, இந்த சித்திரத்தை, சுக்கு எல்லாம் போட்டு அந்த பவுட்ரு வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆட் பண்ணிக்கலாம். இல்லைனா நீங்கள் வந்து ஃப்ளேவருக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். ஞாபகம் வச்சுக்கோங்க, நம்ம வந்து அதுலேயும் சர்க்கரை வந்து சேர்த்து தான் நம்ம வந்து பவுட்ரு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ சுகர் வந்து உங்களுக்கு ஸ்வீட்னஸ் வந்து போதுமா என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு பேலன்ஸ் இருக்க வெல்ல பாகை வந்து நீங்கள் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ அவ்வளோதாங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டான, ரொம்ப ரொம்ப ஹெல்தியான ஒரு பருத்தி பால் வந்து சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அம்மா வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருந்தாங்க. ஸோ வீட்டுக்கு வந்திருந்தபோது அவங்களே பருத்தி கொட்டைலாம் வாங்கிட்டு வந்துட்டாங்க. ரொம்ப பிடிக்கும் எங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் மாமிக்கு ஹஸ்பண்ட்க்கெலாம் செஞ்சு கொடுக்கலாம் அப்படின்னு. அம்மா செஞ்சும் கொடுத்தாங்க. எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே இருக்க பெல் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் நீங்கள் வந்து மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸோ நான் வந்து 6 கப் ஊற்றிட்டு மிச்சம் உள்ள பால் இது, மிச்சம் உள்ள பருத்தி பால் இது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து நம்ம பிரேக்ஃபாஸ்ட்டாக கூட சாப்பிட்டுக்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.